கடன் தொகை சமரசமான முறையில் சரிகட்ட பின் நிதி நிறுவனங்கள் வழக்கு தொடர முடியுமா? உச்ச நீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் முதல் நிறுவனங்கள் வரை தங்களின் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் போன்றவற்றிலிருந்து பணத்தை கடனாக பெற்று அவற்றை திருப்பிச் செலுத்தும் நிலையில் உள்ளனர். இத்தகைய வகையில் சில தனிப்பட்ட மனிதரோ அல்லது நிறுவனமோ தான் வாங்கிய கடன் தொகையை ஒழுங்காக திருப்பிச் செலுத்த முடியாத போது அவரின் மீது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஒப்பந்தப்படி வழக்கு தொடரும் வாய்ப்பு உண்டு. இத்தகைய நிலையில் அந்த பணம் வழங்கும் அமைப்புகள் கடன் பெற்றவருக்கு அவர் செலுத்த வேண்டிய தவணைத் தொகை மற்றும் அபராதம் மற்றும் வட்டித் தொகை ஆகியவற்றை ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் செலுத்தும்படி நோட்டீஸ் அனுப்புவதுண்டு. இதனை ஏற்று அவ்வாடிக்கையாளர் முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத நிலையில் அவர் மீது நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள் தொடரப்படும். இத்தகைய நிலையில் சில நபர்கள் அல்லது நிறுவனங்கள் தங்களின் நிலையை விளக்கி பணம் வழங்கிய நிறுவனங்கள் குறிப்பிடும் முழு தொகையையும் செலுத்த இயலாது என குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரே தவணையாக செலுத்தி அக்கடன் கணக்கை முடித்து கொள்ள முயல்வதுண்டு. இவ்விஷயத்தில் பணம் கொடுத்தவர் மற்றும் வாங்கியவர் இருவரும் கலந்து பேசி ஒரு தொகையை முடிவு செய்து அதனை பெற்றுக்கொண்டு அக்கடன் கணக்கு முடித்து வைக்கப்படும். இவ்வாறு கடன் கணக்கு சமரசமாக தீர்க்கப்பட்டாலும் சில நிறுவனங்கள் வங்கிகள் சமரசமாக பேசப்பட்ட தொகை போக மீத தொகையை செலுத்த கோரி வழக்கு தொடர்வதுண்டு. இது சம்பந்தமான ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் உச்ச நீதிமன்றம், புதுடெல்லி. மேல்முறையீடு செய்தவர் ஒரு தொழிலதிபர். வழக்கின் சாரம்: மேற்படி நபர் ஒரு வங்கியில் கடன் வாங்கியிருந்ததாகவும் அதனை ஒழுங்காக செலுத்த இயலாத நிலையில் வங்கியுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருதரப்பினரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை இறுதி செய்து அதனை மேற்படி கடன் பெற்ற நபர் முழுவதுமாக செலுத்திவிட்டதாகவும், ஆனால் அந்த வங்கி இந்த நபர் மீது கடன் தொகை முழுவதுமாக செலுத்தவில்லை என வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும், எனவே அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என மனு செய்திருந்தார். மேற்படி மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் கடன் கொடுத்த நிறுவனம் மற்றும் கடன் பெற்ற நபர் ஆகியோரிடையே அக்கடன் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்து ஒரு குறிப்பிட்ட தொகை முடிவு செய்யப்பட்டு அதனை அக்கடன் பெற்றவரிடமிருந்து கடன் கொடுத்த நிறுவனம் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் மீது வழக்கு தொடர்தல் என்பது சட்ட முறைகளுக்கு ஏற்புடையதன்று என குறிப்பிட்டு இத்தகைய வகையில் தொடுக்கப்படும் வழக்குகள் நீதித்துறையின் வளத்தையும் நேரத்தையும் வீணாக்குபவை என கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. நீதித்துறையின் மாண்பு அறிவோம், அதன் பொன்னான நேரம் காப்போம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.